கோவை கற்பகம் மருத்துவமனை மருத்துவர்கள் கிட்னி அறுவை சிகிச்சை செய்து அசத்தல். கோவை மாவட்டம் மலிச்சம்பேட்டை கற்பகம் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அதில் பணிபுரியக்கூடிய மருத்துவர் கார்த்திக் மற்றும் அவர் குழுவினர் கிட்னி அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடித்தனர். இதுகுறித்து கோவை செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய மருத்துவர் கார்த்திக் கூறியதாவது, கிட்னி அறுவை சிகிச்சை செய்து ஒரு உயிரை காத்ததாகவும், மேலும் அறுவை சிகிச்சைக்கு யாரும் பயப்பட வேண்டாம், அது எளிதாக செய்ய முடியும் என்று நோயாளிகளுக்கு நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கிட்னி அறுவை சிகிச்சையின் மூலமாக மனைவி கணவருக்கு கிட்னி தானமாக வழங்கியதாகவும், அந்த கிட்னி வைத்து கணவருக்கு சிறப்பாக அறுவை செய்து முடித்து சாதித்துள்ளதாக தெரிவித்தார். கிட்னி அறுவை சிகிச்சையில் கிட்னி கொடுத்தவர் மற்றும் கிட்னி பெற்றோர் இருவரும் நலமாக இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த வேர்ல்ட் கிட்னி டே மந்த்தில் கற்பகம் ஹாஸ்பிட்டல் எங்களோட ஃபஸ்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல பெருமையாக இருக்கும். எங்களோட ஃபஸ்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கலி காம்ப்ளிகேட்டட் கேஸை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வெற்றிகரமாக பண்ணியிருக்கு. இந்த கேஸ் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நல்லபடியாக பண்ணுறதுக்கு கற்பகம் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களோட இந்த ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வயது வாலிபர். அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் முத்தி போய் அவர் டயாலிசிஸ் நிலையில் எங்ககிட்ட வந்து சேர்றாரு. அவருக்கு டயாலிசிஸில் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. டயாலிசிஸில் அவருக்கு ப்ளட் ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து, ப்ளட் ப்ரெஷருக்கு அதிகமான மாத்திரைகள் எடுத்தும் ப்ளட் ப்ரெஷர்ஸ் கண்ட்ரோல் ஆகாமல் அடிக்கடி அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மேலும் பார்த்திங்கன்னா அவருக்கு ரத்த சோகை, ஹீமோக்ளோபின், பிளேட்லெட், இந்த மாதிரி ரத்த அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து அவருக்கு அதனால் நிறையா பாதிப்புகள் இருந்துச்சு. இதை பார்த்து அவங்களோட மனைவி வந்து கிட்னிக்கு தானம் கொடுக்க முன் வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்னி தானம் கொடுக்குறவங்க பேர் டோனர். அவங்க வந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல வந்து எந்த நோயும் இல்லை. அதே போல் இந்த கிட்னி அவங்க உடம்புலேருந்து எடுத்து மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாலும் அவங்களுக்கு பிற்காலத்தில் எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறத ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் அவங்க வந்து பார்த்து உறுதி பண்ணக்கப்புறம் தான் நம்ம வந்து கிட்னி டொனேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இவங்கள ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற உறுதி பண்ணதுக்கப்புறம் அவங்கள நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தேர்ந்தெடுத்தோம். டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி ஒரு ஹைலி காம்ப்ளெக்ஸ் கேஸாக இருந்தாலும் நமக்கு நல்லா சுலபமாக நல்லபடியாக முடிஞ்சுது.